ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சற்று நேரத்தில் நீ முகம் மலரப் போகிறாய். நம்பினால் 2 நிமிடம் கேள், நிச்சயமாக நடக்கும். இது 100% உறுதி என் செல்லமே. உன் முகத்தில் புன்னகையும் உனக்கு மகிழ்ச்சியும் கிடைக்கப் போகிறது. அதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. நிம்மதியுடனும் மகிழ்ச்சியாக இருக்க வைக்கப் போகிறேன் உன் சாயப்பா. உனது அனைத்து பிரச்சனைகளும் வந்த சுவடு தெரியாமல் பனிபோல விலகப் போகிறது. எதற்கும் எதற்காகவும் கலங்கி மட்டும் நிற்காதே. எல்லாம் சரிவர அமையப் போகிறது. உன் வாழ்வில் கூடிய விரைவில் சுப நிகழ்ச்சி நடக்கப் போகிறது. இப்பொழுது உனக்கு சந்தோஷம்தானே? உன் சாயப்பா உனக்காக துணையாக இருக்கின்றேன். நான் உன்னிடம் கேட்கும் தட்சணை என்னவென்று தெரியுமா? நம்பிக்கையும் பொறுமையும் தான். இந்த 2ம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கு என்னுடைய அருள் கடாட்சம் நிச்சயம் உண்டு. என்னை நினைக்கின்ற உன் இதயத்தில் எத்தனையோ வலிகளும் வேதனைகளும் எதிர்மறைகளும் நிறைந்து உள்ளதுதானே? என் பார்வையில் தான் நடக்கிறது. எல்லாம் நன்மைக்கே என்று பொறுமையாய் நீ எடுத்துக்கொண்டு போகும் பாதை உன் தந்தையாய் தாயாய் நினைத்து உன் சாயப்பா பூரிப்படைகின்றேன். நிச்சயம் உன் வாழ்க்கை வண்ணமயமாக பிரகாசமாக ஜொலிக்கப் போகிறது. நீ நிர்ணயித்த வாழ்க்கை உனக்கு அமைத்து கொடுப்பேன். நீ பிரார்த்தனை செய்தபடி அனைத்தும் நடக்கும். அதுவரை பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் என்னை நினைத்து பிரார்த்தனை செய்து வா. உன் சூழலை நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையை நான் எழுதிவிட்டேன். அதை யாராலும் மாற்ற முடியாது. நடப்பது நடக்கட்டும். அமைதியாக இருந்து வேடிக்கை மட்டும் பாரு. நீ உன் பூஜையை மட்டும் கவனித்துக்கொள். மற்ற வேலைகளை உனக்காக உன் சாயப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் மனதில் உள்ள அனைத்தும் படிக்க தெரிந்த எனக்கு எது நல்லது என்று செய்ய தெரியாமலா இருக்கும்? ஆம் செல்லமே, நான் உன்னிடத்தில் உயிராய் இருக்கின்றேன். ஏனென்றால் எந்த ஒரு நியாயமான சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுப்பேன் உனக்காக. என் பிள்ளையும் அதேபோல் நியாயமாக இருக்க வேண்டும் என்பது உன் சாயப்பாவின் பரிபூர்ண ஆசையாகும். வாழ்வில் எல்லாம் இழந்து விட்டேன். இனி அடுத்த கட்டத்திற்கு முன்னேற என்னிடம் எதுவும் இல்லையே. என் வாழ்க்கையின் நிலை என்ன? இல்லை முடிந்ததா? கஷ்டம் மட்டுமே பிரதிபலிப்பாக இருக்குமா என்று நீ மனவேதனையால் வலியால் தவிக்கின்றாய், துடிக்கின்றாய். உன்னிடம் ஒன்று கேட்கட்டுமா உன் சாயப்பா? எனக்கு பதில் சொல். ஒரு விதையை ஒரு மனிதன் வாங்கி மண்ணில் விதைக்கின்றான். அதற்கு தேவையான அனைத்து சூழலையும் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றான். அந்த விதை அடுத்த நாளிலேயே தழுத்து முளைத்து பயிர் விடுமா? இல்லை அல்லவா? ஆனால் அந்த மனிதன் விதைத்த விதை வீணாகாது. கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்து ஒரு செடியாய் வரும். இறுதியில் மரமாய் மாறும். இப்போது உன் வாழ்வில் 2 விஷயங்களை விதை. 1 நம்பிக்கை, 2வது என்ன தெரியுமா? பொறுமை. இதை உன் வாழ்வில் விதைத்துக்கொள். கண்டிப்பாக அது மரமாய் உயர்ந்து வளர்ந்து நிற்கும். வாழ்க்கையில் வெகுமதியாய் மாற்றி இதை விதை என்று மட்டும் நினைத்து விடாதே. ஒரு விஷயம் உருவாகிறது என்றால் விதைதான் மூலதனம். இதை முதலில் நீ தெரிந்து கொள். நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய். உனக்கான அந்த நாள் நாளைய தினமாக, ஏன் இன்றைய தினமாக கூட இருக்கலாம். நிச்சயம் உன்னை தேடும் வரும். நீ நடக்கும் பாதைகள் முட்கள் மேல் அமைந்தாலும் சரி, பூக்கள் மேல் அமைந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் என் துணை எப்போதும் உண்டு. உனது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் எதுவும் செய்யாது. ஏனென்றால் நீ உயரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறாய். உன் வாழ்க்கைக்கு ஏற்பட்ட அனைத்திற்கும் பதில் கூற உன் சாயப்பா நான் தயாராக உள்ளேன். நீ உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்த போதெல்லாம் உன் சாயப்பா இருக்கிறார், வருவார் என்று நிச்சயம் உன் மனம் சொல்லியிருக்கும். அதேபோல்தான் நீ சற்றும் எதிர்பார்க்காதவாறு இன்று உன் மனதை மாற்றினேன். இந்த பதிவு என் செல்ல பிள்ளைக்கானதுதான். வார்த்தைகளில் நீ நன்றி சாயப்பா என்று கூறுவது எனக்கு கேட்கிறது. அளவுக்கு அதிகமான கஷ்டத்தை கடந்து வந்துவிட்டாய்.
இன்னும் சில நாட்களில் அல்லது சில மணி நேரத்தில் அருமையான நாளாக உனக்கான எல்லையில்லாத சந்தோஷம் காத்து கொண்டிருக்கிறது. நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் நேரமும் வந்துவிட்டது. நீ ஆசீர்வதிக்கப்பட்ட செல்ல பிள்ளை. எல்லா செல்வத்துடனும் குபேர வாழ்க்கை வாழ வைக்கப் போகிறேன். நீ எதிர்பார்த்திருந்த மனம் நிறைந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது. உனக்கானது நல்லது நடக்கப் போகிறது. என் செல்லமே, தைரியமாக இரு. இன்று நான் உனக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். என் செல்ல பிள்ளையை நான் கைவிடவும் மாட்டேன். சதா சர்வகாலமும் சாயி சாயி என்று நீ மனம் உருகி என்னை மட்டுமே பிரார்த்தனை செய்கிறாய். அப்படிப்பட்ட உன்னை பாதி வழியிலேயே உன்னை விட்டு விடுவேனா என்ன? உனக்கு ஒரு நல்ல பாதையை காண்பித்து வளமான எதிர்காலத்தை ஏற்படுத்தி தருவதற்காகத்தான் உன் சாயப்பா உன் அருகிலே இருக்கிறேன். உன் பக்கத்தில் நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கண்கலங்கக்கூடாது. உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர்கள் மத்தியில் உன்னை பாதுகாத்து அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன். மேலும் நீ செல்லும் இடமெல்லாம் உன் நிழலாக என்றும் எப்போதும் நான் இருப்பேன். பறவைகள் அதனுடைய இறக்கைகளில் பறந்தால்தானே அழகு, அதுதானே அதற்கும் வெற்றி. அதுபோலத்தான் உன்னை சுற்றி 1000 பேர் இருக்கலாம், 10,000 பேர் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையை நோக்கி நீ வீரநடை போட்டால்தான் வெற்றி பெற முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் முயற்சி தோல்வியில் முடிந்தாலும் எடுத்த பயிற்சியின் மதிப்பு குறையாது அல்லவா? அதனால் எதற்காகவும் கவலைப்படாமல் இதுவும் கடந்து போகும் என்று நம்பு. இதுவும் கடந்து போகும் என்று நம்பிக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து வெற்றி அடைந்து காட்டலாம். வெற்றியை நமக்கு சொந்தமாக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப முயற்சி செய்ய வேண்டும். காற்று எப்போதும் ஒரே பக்கமாக வீசாது. இப்போது உன் வாழ்க்கையில் கஷ்டம் என்ற காற்று வீசுவதாக நினைக்காதே. இனி உன் வாழ்க்கை தென்றல் மட்டும்தான் வீசப்போகிறது. உன் நிலை மாறுகிறது. எதிர்காலம் சிறக்க நீ வாழப்போகிறாய். நீ எதிர்பார்ப்பதற்கு மேல் மகிழ்ச்சி அடையப் போகிறாய். மகிழ்ச்சியாய் இருப்பது தானே நல்லது. உனக்கு நல்லபடியாக சேவை செய்து உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தரப்போகிறேன். ஆம் செல்லமே, நீ என்னை தரிசிக்கும் போது பெரும் ஆனந்தத்தை நான் உன் தரிசனத்தால் அதே ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து என் சாயப்பாவை நம்பு. உனக்கான நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை தேடி வரும் காலம் ஓடோடி உன் அருகில் வந்துவிட்டது. அவைகள் எல்லாம் உன் கைகளுக்கு எட்டும் தூரத்தில் வந்துவிட்டது. துவண்டது போதும் தைரியமாக எழுந்து நில். அனைத்தையும் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன். கடினமாக வாழ்ந்த வாழ்க்கை மாறி உனக்கு இனி கலகலப்பாக மாறப்போகிறது. வாழ்க்கை என்னும் களத்தில் நீ கால் மட்டும் எடுத்து வை. உன்னை வெற்றி பெற வைத்து உன்னை தூற்றியவர் முன் பெருமையாக நிற்க வைக்கிறேன். வெற்றி மாலை சூட வைப்பேன். ஆம் செல்லமே, இனி நான் உனக்கு கொடுத்து கொண்டேதான் இருப்பேன். நீயும் பெற்றுக்கொண்டேதான் இருக்கப் போகிறாய். நீயும் உன் குடும்பமும் எப்போதும் கவலையின்றி கண்ணீரின்றி மங்களகரமாக மகிழ்ச்சி பொங்க வாழ வைப்பீர். சகல சௌபாக்கியங்களும் பெற்று சந்தோஷமாக வாழப்போகிறீர்கள். நடத்தி வைப்பது நானாக இருப்பதால் உனக்கானது எல்லாம் நல்லதுதான் நடக்கும். உன் முகத்தில் இப்பொழுது ஆனந்தம் ஜொலிக்கிறது. முகம் மலர்ச்சியுடன் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாய். சாயப்பா என்ற ஆலமர நிழலில் இருக்கும் வரை துன்பம் என்ற வெயில் எப்போதும் உனக்கு சுடவே சுடாது. ஆம் செல்லமே, இதோ உனக்கானது நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.